ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். வசனம் 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். நம்முடைய தேவன் அதிசயமானவர். சங்கீதம் 139 நாம் வாசிக்கிற பொழுது, நம்மை அதிசயமான விதத்திலே நம்மை உருவாக்கினவர். அவருடைய கிரிகைகள் அதிசயமாய் இருக்கிறது. இந்த தேவன் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை நடப்பிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த அதிசயம் என்று சொல்வது மனிதருடைய இயல்பிலே கூடாதது ஒன்று, நடக்க சாத்தியமில்லாதவைகள் சர்வசாதாரணமாய் நடக்கிறதுக்கு தான் அதிசயம் என்று நாம் வாசிக்கிறோம், அர்த்தமாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நாமம் அதிசயம் என்றதை போலவே ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண அவர் வாஞ்சை உள்ள தேவனாயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பதற்கு இந்த தேவன் உண்மையும் உத்தமமானவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயமான கிரிகைகளை எதிர்பாருங்கள். காரணம், அந்த தேவனுடைய நாமமே அதிசயம். மனோவா கேட்குறாரு, உங்களை நான் கண்டு கொள்ளணும், உங்களை கனப்படுத்தணும், உங்கள் பேர் என்னென்று சொல்லுகிற பொழுது இந்த தூதன் சொல்லுகிறார், அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி. எஸ், யுவர் காட் இஸ் a God of wonders and miracles. இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத பெரிய அதிசயங்களை தேவன் செய்வார். கடந்த 8 மாதங்கள் உன்னோடு கூட இருந்தார். இந்த புதிய மாதத்திலும் அவருடைய கிருபை உங்கள் மேலே தங்கும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை தேவன் செய்வார். நாம் இந்த வார்த்தையை மனதில் வைத்து, என் தேவன் அதிசயமானவர், எனக்கு அதிசயம் செய்வார் என்று சொல்லி வாஞ்சியோடு இந்த மாதத்தில் நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் அதிசயமானது. நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். 8 மாதங்கள் உம்முடைய ஆச்சரியமான கிருபை எங்களை பலப்படுத்தி நடத்தினதே, உயிர்ப்பித்ததே, தாங்கிக் கொண்டதே, அதற்காய் நன்றி. இப்பொழுதும் நாங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே உம்முடைய அனுக்கிரகம், தயவு, உம்முடைய அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகள் காண நீர் உதவி செய்வீராக. இவருடைய வாழ்விலே அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.